ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல கோமதி பார்த்தீங்கன்னா, மயில்கிட்ட "சரவணன் பண்ணது தப்பு தான்ம்மா. அத நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இனிமே அந்த மாரியெல்லாம் பண்ண மாட்டான். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. மயில் பார்த்தீங்கன்னா, "சரி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. குழலி தான் ஃபோன் பண்றா. "நான் பேசிட்டு வரேங்க. இல்லன்னா அவ அடிச்சுட்டே இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி ஃபோன் எடுத்துன்னு வெளிய போயிடுறாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, மயில்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு, "சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு திரும்புறாரு. அப்ப மயில் பார்த்தீங்கன்னா, "மாமா" அப்படின்றாங்க. பாட்டியனும் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சொல்லு" அப்படின்றாங்க. "என்ன மன்னிச்சிடு மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா? எதுக்கு?" அப்படின்றாங்க. "நான் கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்ததில, என்ன நீங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கினீங்க. உங்க பொண்ணு மாரி பார்த்துக்கினீங்க. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்றாங்க. "நீங்க என்ன டீச்சர் வேலைக்கு போன்னு சொன்னம்போதாச்சு, நான் உண்மைய சொல்லியிருக்கணும். பொய் மேல பொய் எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கின்னு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இது எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வேற கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் அழுறாங்க. "அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கினீங்க. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஏம்மா ஏற்கனவே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் வந்திருக்க. எதுக்கு தேவையில்லாம நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் வேண்டாம். நீ அமைதியா இரும்மா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ற மாரி பாண்டியன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கோமதி வந்துடுறாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "சரி நீ பேசிட்டு வா. நான் வெளிய நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "சாப்பிட்டியாம்மா?" அப்படின்றாங்க. மயிலும் ஊன்றாங்க. "இப்ப எப்படி இருக்கு உடம்புக்குன்றாங்க." நான் பரவால்ல" அப்படின்றாங்க. "சரி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பணம் எடுத்து குடுக்குறாங்க. அப்ப மயில் பார்த்தீங்கன்னா, "வேண்டாம்" அப்படின்றாங்க. கோமதி "ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு ஆகும். நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வச்சுடுறாங்க. "இங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி உடம்பு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.